இந்த கதையின் பெயர் நாகப்பாம்பும் காக்கைகளும். இப்போ இந்த கதைக்குள்ள போலாம். ஒரு ஊர்ல ஒரு மரத்தில் 2 காக்கைகள் கூடு கட்டி வாழ்ந்து வந்தன. பெண் காகம் அக்கூட்டில் முட்டைகள் இட்டது. ஆனால் அம்முட்டைகளை கொண்டு அவற்றால் குஞ்சு பொரிக்க முடியவில்லை. காரணம், அந்த மரத்தின் அருகில் ஒரு புற்றில் கருநாகம் ஒன்று வசித்து வந்தது. அந்த கருநாகம் காக்கையிடும் முட்டைகளை அனைத்தையும் தின்று வந்தது. இந்த கொடிய நாகம் நான் இடும் முட்டைகள் அனைத்தையும் தின்று விடுகிறதே, இதற்கு நாம் என்ன செய்வது என்று பெண் காக்கை ஆண் காக்கையிடம் கேட்டது. ஆண் காக்கை சிறிது நேரம் சிந்தித்துவிட்டு, நாம் நமது நண்பர் நரியாரிடம் சென்று இதற்கு ஒரு யோசனை கேட்போம் என்று கூறியது. அவை இரண்டும் பறந்து ஒரு புதர் நிழலில் ஓய்வெடுத்து கொண்டிருந்த நரியாரிடம் சென்றன. பெண் காக்கை நரியாரிடம் அந்த கொடிய கருநாகம் தான் இடும் முட்டைகளை தின்று வந்ததை வேதனையுடன் எடுத்துரைத்தது. நாங்கள் வேறு இடத்திற்கு போய்விடலாமா என்று கேட்டது. வேண்டாம், ஒருபோதும் அப்படி செய்யக்கூடாது. போராடாமல் கோழைகளைப் போல் ஓடக்கூடாது. உங்கள் புத்தியை பயன்படுத்தி அந்த நாகத்தை நீங்கள் வெல்ல வேண்டும் என்று திட்டத்தை கேளுங்கள் என்று கூறி நரி அக்காக்கைகளின் காதில் மெதுவாக எதையோ முணுமுணுத்தது. உனது உதவிக்கு நன்றி, நீ சொன்னபடியே செய்கிறோம் என்று கூறி காக்கைகள் அங்கிருந்து பறந்து மீண்டும் தனது கூட்டை அடைந்தன. மறுநாள் பெண் காக்கை அருகிலுள்ள அந்நாட்டு இளவரசி தினமும் வந்து நீராடும் ஆற்றுக்கு சென்றது. இளவரசி வந்து தனது ஆபரணங்களை எல்லாம் கழற்றி வைத்துவிட்டு ஆற்றில் இறங்கும் வரை அது அங்கேயே காத்திருந்தது. பிறகு அது திடீரென்று பறந்து இளவரசியின் தங்க அட்டிகையை எடுத்து சென்று கருநாகம் வசிக்கும் புற்றில் போட்டது. பெண் காக்கையை விரட்டி கொண்டு வந்த காவலர்கள் இதனை கண்டனர். அவர்கள் தங்கள் வாளை அப்புற்றில் நுழைத்து அட்டிகையை எடுக்க முயன்றனர். அப்பொழுது புற்றிலிருந்து சீறிக்கொண்டு வந்த கருநாகத்தை கண்டு அதை தனது வாளால் வெட்டி சென்றனர். பிறகு தங்கள் அட்டிகையை எடுத்துக்கொண்டு இளவரசியிடம் கொடுக்க சென்றனர். மரத்தின் உயர கிளையில் அமர்ந்திருந்த காக்கைகள் இரண்டும் நரியின் யோசனைப்படி தங்கள் கொடிய எதிரி ஒழிந்ததை கண்டு ஆனந்தம் அடைந்தன. கூர்மையான புத்தி வலிமையான எதிரியை கொன்றுவிடும். எதிரியை கண்டு பயந்து ஓடக்கூடாது. அங்கேயே நின்று எதிரிக்கு பதிலடி கொடுக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.